சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? அந்த சாதின்னு அந்த வார்த்தை நிறைய பேருக்கு ஒரு சாதியா, சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க. ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் செஞ்சது கிடையாது. அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன? இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும். மத அடிப்படையிலோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையில் கிடையாது. சாதி அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு 1931 வெள்ளைக்காரன் எடுத்து போனாங்க. கடைசியில 92 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன? இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்த 92 ஆண்டு காலத்துல எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது, எந்த சமுதாயம் பின்னணி இருக்கிறது, எந்த மோசமாக இருக்கிறது, அந்த நாங்கள் கேட்கணும். இதைத்தான் பீகாரில் நடத்தினார்கள். பீகாரில் நடத்தி அங்க இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட 15 விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள். 60 விழுக்காடு 75 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்ந்திருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு மட்டுமல்ல, அந்த பீகாரில் கிட்டத்தட்ட 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6000 ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த 94 லட்சம் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். இது உண்மையான சமூக நீதி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டாங்க. ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, கர்நாடகா முடிச்சுட்டாங்க, தெலுங்கானா அடுத்த வாரம் அறிவிக்கிறாங்க, பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க. எல்லாம் இருக்கு. அது அவசியமானது. இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது. ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு அது வேண்டாம், அது இல்ல, அது எங்க நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில இருக்கிறார்கள், குடிசையில வளர்றாங்களா, இல்ல வீடு இருக்கிறதா, அந்த வீட்டுல எவ்வளவு அரங்கு இருக்கிறது, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறார்கள், அரசு வேலையில் இருக்கிறதா, அந்த வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா, இல்ல கூலி வேலை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, 19 குறியீடுகள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் எடுத்து அது அடிப்படையில இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், இல்ல சலுகைகள் அதிகப்படுத்தலாம், நலத்திட்டங்கள் அதிகப்படுத்தலாம். அதுல பாயிண்டட் மைக்ரோ டார்கெட்டிங் ஆஃப் கம்யூனிட்டிஸ். இது அவசியமானது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை கிடைத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற வேண்டும். நோக்கம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதுதான் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நோக்கம்.